இப்போ உங்ககிட்ட பணவரவு பெருகிறதுக்கான சில தந்திர முறைகள், அதாவது சில முறைகள், தந்திர முறைகள்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்க குளிக்கும்போது கொஞ்சம் பன்னீரு, வேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆ, எல்லாம் கலந்து அந்த தண்ணீல மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த வாசனை சோப் எல்லாம் யூஸ் பண்ணாம, அதுக்கு பதிலா ஸ்நான பவுடர்ன்னு கடையில கிடைக்கும். அந்த ஸ்நான பவுடர தேய்ச்சு குளிச்சீங்கன்னா, உங்ககிட்ட உள்ள அதே மாதிரி அந்த குளிக்கிற தண்ணீல கொஞ்சம் பால், தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க குளிக்கும்போது உபயோகப்படுத்தினால், உங்கள் உடம்பில் உள்ள அ வ அதாவது கர்மா கரைந்து, உங்களுக்கு வந்து பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். குளித்தவுடன் முதுகைத்தான் முதலில் துடைக்க வேண்டும். முகத்தை துடைக்கக்கூடாது. அ அதுபோல அ குளிக்கும்போது கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்தித்தும் குரு, இதை சொல்லிவிட்டு குளித்தால் இந்த 7 புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும். இதன் காரணமாகவும் உங்களிடம் பணவரவு அதிகரிக்கும். மேலும் நீங்கள் உபயோகப்படுத்தும் துணிகளை துவைத்த பின் சிறிது பன்னீர் கலந்த துணி தண்ணீரில் பிழிந்து துவைத்து பகல் நேரத்தில் காயப்போட்டு இரவு வருவதற்குள் எடுத்து வைத்துவிட வேண்டும். ஏனெனில் இரவு நேரத்தில் நீங்கள் துணிகளை காய போட்டால் அவற்றில் காகத்தின் அதாவது பட்சிகளின் எச்சம் பட்டு சாபம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே பகல் நேரத்தில் இதுபோல பன்னீர் கலந்த நீரில் துணியை பிழிந்து காய போட்டு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் சிறிய பிள்ளையார் படம் அல்லது பிள்ளையார் மற்றும் லக்ஷ்மியின் உருவம் பொறித்த படம் அல்லது அவர்களின் உருவம் பொறித்த காசு போன்றவற்றை நீங்கள் உபயோகப்படுத்தும் பீரோவில் வைப்பதன் மூலமாகவும் உங்களின் பணவரவு அதிகரிக்கும். மேலும் நீங்கள் பணம் வைத்து எடுக்கும் இடம் ஏலக்காய் டப்பாவில் வைத்து எடுத்தால் பணம் மிக பெருகும். மேலும் கோவிலில் அபிஷேகம் செய்யும் தண்ணீரை எடுத்து வந்து வீட்டில் தெளிக்க உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைகள் நீங்கி உங்கள் வீடு அதிர்ஷ்ட இடமாக மாறி உங்களுடைய பணவரவு அதிகரிக்கும். மேலும் தினம் காலை கிழக்கு அல்லது கிழக்கு நோக்கி விரிப்பு போட்டு அமர்ந்து அல்லது சுவாமி கிழக்கை பார்த்து இருந்தால் வடக்கு நோக்கி விரிப்பை போட்டு அமர்ந்து 27 முறை தனசம்பிரதி என்ற சொல்லை நம்பிக்கையுடன் 27 முறை வலது கையிலும் இடது கையிலும் சிறிது உப்பை வைத்து கொண்டு சொல்லிவிட்டு நமஸ்காரம் செய்தால் பணவரவு அதிகரிக்கும். மேலும் நீங்கள் பணம் வைக்கும் டப்பாவில் சிறிது பச்சை கற்பூரம், மல்லிகைப்பூ, கிராம்பு, ஏலக்காய் போன்றவற்றை சிறு மூட்டையாக கட்டி வைக்கலாம். இதன் மூலமாகவும் பணவரவு அதிகரிக்கும். அடுத்ததாக டெய்லி வீட்டு வாசலில் திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு சூடனுடன் கிராம்பு, சூடனுடன் பிரியாணி இலை, சூடனுடன் சாம்பிராணி மற்றும் சூடனுடன் கடுகு, சூடனுடன் சிறிது சோம்பு, சூடனுடன் சிறிது பச்சை கற்பூரம் இவற்றை போட்டு எரிப்பதாலும் உங்களிடம் பணவரவு அதிகரிக்கும். அடுத்ததாக உங்கள் வீட்டை திருஷ்டி தாக்கியிருப்பதாக எண்ணினால் சிறிது பவழமல்லிப்பொடி, பச்சை கற்பூரம், துளசி விதை, மருதாணி விதை பொடி போன்றவற்றை கையில் எடுத்துக்கொண்டு வாசலில் சிறிது தூவ அல்லது மஞ்சள் கலந்து வீட்டு வாசலில் நம்ம வந்து வீட்டு வாசலில் எப்போதும் மஞ்சள் கலந்து வீட்டு நிலைவாசலை அழகுபடுத்தி இருப்போம் அல்லவா, அதுபோல அந்த கரைசலில் இந்த பொடியை கலந்து தடவினாலும் பணவரவு அதிகரிக்கும். மேலும் வீட்டு நிலைவாசலுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளி மற்றும் விசேஷ நாட்களில் சிறிதளவு பூவை வலது பக்கமும் இடது பக்கமும் தொங்க விடுவதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும். மேலும் சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பாத், சுண்டல் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை வைத்து வழிபடுத்துவதன் மூலமாக மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு உங்கள் வீட்டில் மகிழ்ந்து வாசம் செய்வார்கள். மேலும் உங்கள் வீட்டில் சிறு மண்பானை இருந்தால் அதை நன்றாக மஞ்சள்
வியாழனன்று வாங்கி நன்றாக மஞ்சள் கலந்து வெளிப்புறம் பூராவும் தடவி அகல் விளக்கு 2 அகல் விளக்கிலும் அதே போல நன்றாக மஞ்சள் தடவி சிறிது நெய் விட்டு ஏற்றுவதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். அந்த பானையில் உப்பு நிரப்பி ஏற்றுதல் மிகவும் சிறப்பு. பானை இல்லை எனில் எவர் சில்வர் பாத்திரத்தில் கூட ஏற்றலாம். ஆனால் தாங்கள் சுவாமிக்கு படைக்கும் பொருட்கள், அதாவது பலகாரம், பக்ஷணம், நைவேத்தியம் வைக்கிறோம் இல்லையா, அந்த பொருட்களை கூடுமான வரையில் வெள்ளி பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரத்தில் வைத்து சமர்ப்பித்தல் மிகவும் நலன். அதே போல் நீங்கள் விளக்கேற்றும் போது நெய் அல்லது எண்ணெய் 2ம் சேர்த்து ஏற்றக்கூடாது. அதாவது ஒரு நெய் விளக்கு ஒரு எண்ணெய் விளக்கு என்று ஏற்றக்கூடாது. நெய் விளக்கு என்றால் ஒரே நெய் விளக்காக ஏற்றவும், எண்ணெய் விளக்கு என்றால் ஒரே எண்ணெய் விளக்காக ஏற்றவும். இதுக்கு இதன் பின்னால் ஒரு தத்துவம் மறைந்திருக்கிறது. அதை எனக்கு இப்போது கோர்வையாக சொல்ல வரவில்லை. ஆனால் நெய், எண்ணெய் 2ம் வேறு வேறு சமயங்களில் ஏற்றலாம், ஒரே சமயத்தில் ஏற்றக்கூடாது. மேலும் திருவண்ணாமலையை தரிசித்தால் பஞ்சபூத ஸ்தலங்களை தரிசித்த புண்ணியம். எனவே உங்களால்